கடவுளே கடவுளே, என்னவோ இதுங்க கிட்ட எல்லாம் இன்னும் எத்தனை காலம் நான் இப்படி உக்காந்து தொலையணுமோ தெரியலையே. ஒவ்வொருத்தரும் உலகத்துல எப்படி இருக்காங்க, என் தலையெழுத்து ஏன் இப்படி இருக்கோ? வயசான காலத்துல இந்த வீட்டுல நிம்மதியா உட்கார முடியுதா? சொந்த பந்தம்னா உதவியா இருக்கணும், இப்படியா உபத்திரவம் பண்றது? என்ன என்ன மட்டுமாவது கூட்டிட்டு போயிடும் கடவுளே. என்னாச்சுமா, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? அத இப்ப நான் உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு புரியாதுமா தேவகி. அப்படியே புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நீ நடிப்ப. நிஜமாவே எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. எப்படி எப்படி நான் உனக்கு சொல்லுவேன் தேவகி, எப்படி சொல்றது? இன்னைக்கு பொழுது விடிஞ்ச உடனே நான் அந்த மூதேவி ராதிகா முகத்தை பார்த்திருக்கேன். உருப்படுமா எனக்கு? இன்னைக்கு நாள் பூரா என்ன பாடுபட போறேனோ யாருக்கு தெரியும்? கோயிலுக்கு போய் நவகிரகத்தை 108 சுத்து சுத்திட்டு வரணும். அங்க போனா யாரு ராதிகாவை பத்தி என்னென்ன கேள்வி கேட்க போறாங்களோ. வெளியில தலை காட்ட முடியாத மாதிரி பண்ணிட்டாள் அவ. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, இந்த மண்ணோட பேரையே கெடுத்துட்டா. இந்த ஊர்ல எல்லாரும் நம்மள காரி துப்புவாங்க. பாட்டிமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல முடியும் விவேக்? என்னத்தன்னு சொல்றது? தேவா மாப்பிள்ளை இப்ப உயிரோட இல்ல. பாக்குறவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க? இவ யாருக்காக பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கா, யாருக்காக சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கா, யாரோட மகளிரத்தை போட்டுட்டு இருக்கான்னு கேட்பாங்கல்ல. அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டாங்கன்னா நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன் கடவுளே, என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்காகத்தான் நான் சொல்றேன், இதுக்கப்புறம் என்னால ஊர்ல தலை காட்ட முடியாது. இதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளேயே சுத்தி வர்றதை விட பேசாம போய் சேர்ந்துடலாம். என்ன கூப்பிட்டுக்கோன்னு வேண்டேன். நான் மட்டும்தான் நல்லா ஆக்ட் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த பாட்டி என்னை விட ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணுது. எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டும் போல இருக்கு. அம்மா, நீங்க ஏன் தேவையில்லாம மத்தவங்க பேச்சு கேட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் உண்மை தெரியும் இல்ல? நீங்க உண்மையை சொல்லி யாரையும் பேச விடாம பண்ண வேண்டியதுதானே? எப்படி என்னத்தன்னு சொல்லி யார் வாயை என்னால மூட முடியும்? இன்னைக்கு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில சொல்லி வாய மூடிடலாம். நாளைக்கு இந்த பிருந்தாவனமே கேக்குமே, அப்ப என்ன பதில சொல்லி வாய மூடுறது? என்ன பதில் சொல்றது? யாருக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறது? என்னன்னு நான் சொல்லுவேன்? ராதிகாவுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு பதில் சொல்றதா, இல்ல தேவா செத்து போனதை அவ ஏத்துக்கவே இல்லைன்னு சொல்லட்டுமா? அவ ஏன் மாங்கெடுத்து அவக்குல என்ன நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க? இந்த பாருங்க, நீங்க இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க. இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு கிளம்பி போயிடுவீங்க. நாங்க தானே இந்த ஊர்லயே இருக்க போறோம். இந்த ஊர்ல இருக்கும்போது எல்லாரும் எங்களை தானே கேள்வி கேட்பாங்க. நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? தேவகி, அந்த விசிறியை எடுத்து வீசு, கொஞ்சம் வேர்க்குதுல வீசு. கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன சீக்கிரம் எடுத்துக்கப்பா, சீக்கிரம் எடுத்துக்க. நீங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க, பண்டிதரு, அவ்வளவு பெரிய பாரம்பரியமா இருந்தோம். இதோ இந்த திருடியோட பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களோட விதிமுறைகள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்களே. நீங்க இவ்வளவு பெரிய அனர்த்தத்தை பண்றதுக்கு முன்னால ஒரு தடவை யோசிக்க வேண்டாம்? இவளோட முடிவு என்ன ஆகும்னு தெரியும்ல? இத பாருங்க சம்பந்தி, ஒரு விதவை மாதிரி தான் எல்லாம் பண்ணிக்கணும். ஒட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது. இப்படி நல்லா சிங்காரிச்சுட்டு சுத்தினா 4 பேர் அவளை தப்பாதான் பேசுவாங்க. என்னம்மா இது? பேசாம நீ விசிறு, பேசாம விசிறு. இப்பவும் ஒன்னும் நேரம் ஆயிடல, புரியுற மாதிரி சொல்லுங்க.
அவளுக்கு நல்லா எடுத்து சொல்லுங்க. சின்ன குழந்தை மாதிரி வீண் பிடிவாதம் பிடிக்காதன்னு சொல்லுங்க. பேசாம என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்க. தேவகி, குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடு. தண்ணியை குடிச்சாலாவது வயிற்றுச்சல் தீருதான்னு பார்க்குறேன். தேவகி, தண்ணியை கொண்டு வந்து கொடுமா. அம்மா, விவேக், இதுக்குதான் நான் யோசிச்சேன். நாம இதுக்கு மேலேயே தங்கினா தேவையில்லாம சாஸ்திரிக்கு தான் பெரும் பிரச்சனை வரும். இங்க இனிமே இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. இப்பதான் நான் யோசிக்கிறேன், பேசாம நாம எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஆக்ராவுல வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். அந்த அம்மா இப்படியும் பேசுவாங்க, இதுக்கு மேலேயும் பேசுவாங்க. சாஸ்திரி குடும்பத்துக்கு நம்மளால எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை வரணும்? எந்த குடும்பம் இத்தனை நாளா மத்தவங்களுக்கு தானமா வாரி வாரி கொடுத்ததோ அந்த குடும்பமே இன்னைக்கு பிச்சை எடுக்குது. ஆனா ஒண்ணு, அந்த ஆக்ரா வீடு நம்மளோட தானே, என்னோட பிறந்த வீட்டு சீதனம். அந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு இதுக்காக தான் வீட்டை சீதனமா கொடுக்கறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அத பத்தி நினைக்கிற அளவுக்கு எனக்கு நிலைமை வரலப்பா, வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த நிலைமையை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்குப்பா, ரொம்ப கவலையா இருக்கு. வந்து சேர்ந்துட்டோம். இனிமே வைத்தியர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாகணும். யாருக்கிட்டயாவது கேட்டு கண்டுபிடிச்சிடலாம். தம்பி, ஒரு நிமிஷம் இல்லைங்களேன். இந்த ராஜ வைத்தியம் பண்ற வைத்தியரோட வீடு எங்க இருக்கு? இப்படியே நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நல்லது நல்லது. ராதி, வாமா. ராதே ராதே. ராதே ராதே. இந்த ராஜ வைத்தியரோட வீடு இதானா? ஆமா, இதுதான் அவர் வீடு. நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். நாங்க பிருந்தாவனத்துல இருந்து வர்றோம். எங்க வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. அதான் வைத்தியரை பார்த்து அவரை கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமேன்னு வந்தோம். ஆனா வைத்தியர் வீட்டுல இல்லையே. 2 நாளைக்கு அப்புறம் வந்து பாருங்க. 2 நாளைக்கு அப்புறமா? இங்க பாருங்க, என் பாட்டிமா ரொம்ப முடியாம இருக்காங்க. இவரால மட்டும்தான் அவங்களை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. நாங்க பிருந்தாவனத்துல இருந்து இதுக்காகத்தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு நாங்க அவரை உடனே பார்த்தாகணும். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இங்க இருந்து நேரா சோட்டா போலா மேலாவுக்கு போங்க. அந்த இடத்துலயே அவர் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சோட்டா போலா மேளா எங்க நடக்குது? யமுனா ஆத்தங்கரைக்கு போங்க, அங்க போய் கேட்டா சொல்லுவாங்க. சரி, ரொம்ப நல்லது. ராதே ராதே. ராதே ராதே. மாமா போலாம். காட், உடம்பெல்லாம் எரியுது. ஒரு கிளாஸ் சில்லுன்னு மில்க் ஷேக் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ராத்திரி ஒண்ணு சாப்பிடவும் தேவையில்லை. யார்கிட்ட கேக்குறது? ஏன் யார்கிட்டையும் கேட்கணும்? கேக்குறதுக்கு தான் இந்த வீட்ல யார் இருக்காங்க? ஒரு வேலையா? ஐ மீன் திஸ் இஸ் லிமிட். ஒரு வேலைக்கார கூட வச்சுக்க மாட்டாங்களா? போ மிர்னாலினி, நீயே பண்ணிக்காத. போ. பால் 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 பால். பால் எங்க இருக்கு? பால் எங்க? ஒருவேளை அந்த ஹிட்லர் கழுவி பாலை எடுத்து சீக்ரெட் லாக்கர்ல வச்சு பூட்டிருச்சா என்னவோ? என்னத்தை தேடிட்டு இருக்க மகாராணி? பாலை தேடுறேன். மில்க் ஷேக் வேணும் எனக்கு. பால் எங்க? எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மகாராணி, பால் என்ன கங்கையில வர்ற தண்ணிய எப்ப வேணுமோ அப்ப எடுத்து குடிக்கிறதுக்கு? என்ன குடிக்கணும்னு சொன்ன? மிலாக் ஷேக்கா? வா தரேன், வா. கைய
அட கையை விடுங்க. கூட வா தரேன். கையை விடுங்க. மில்க் ஷேக் சாப்பிடணும்னு கையை சொன்னல. விடுங்க. அட வா சொல்றேன். கை இங்க வா, கையை விடுங்க. நிறைய பால் இருக்கு. வா. எதுக்கு இங்க இழுத்து வா, வரீங்க? எவ்வளவு வேணாலும் கையை எடுத்துக்க. விடுங்க. இந்தா கறந்துக்கோ, எவ்வளவு பால் வேணாலும். உனக்கு தான் இப்ப மிளகு சேக்க குடிக்கணும்ல. நினைச்ச உடனே எல்லாம் வந்துருமா? இந்தா போய் கர. நான் பால் கறக்கணுமா? ப்ளீஸ் கிவ் மீ a break. என்னது அது? கறந்த கையில காரப்பட்டுருமா என்ன? போய் கர வா. இது கிழவியா இல்ல ராட்சசியா? மோசமான கிழவியா இருக்கு. எனக்கும் ஒரு நாள் வரும்ல, அன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. மனசுக்குள்ள பேசி என்னத்த பண்ண போற நீ? போ. அம்மா மகாராணி, இங்க இருந்து தான் பால் கிடைக்குது. இந்த கர. அட புடி புடி, இத போய் கர பால. இப்படி இருக்கு இதுகிட்ட. அப்படியா? வா வா, இந்தா போய் கர போ. அட பால கர, உட்காந்து கர பால. போறேன். உட்காந்து தான் பால் கறக்கணும். போ பக்கத்துல. இந்த பொருள் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது மகாராணி. என்ன உடற பாத்து கறக்கூடாதா? மாடு உதைக்குது, என்ன பண்றது? கறக்கலையா? போ போ போ. மிளகை குடிக்கிறாங்களாமா. ஐயோ கடவுளே. ஓ, வாட் இஸ் திஸ்? the woman is crazy. எப்ப பார்த்தாலும் படிங்க. நான் இங்க அலைஞ்சிட்டு இருக்கேன், நீங்க நல்லா படிங்க. நான் எவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இப்ப நான் பால் குடிக்கணும்னு கேட்டேன். அதுக்கு she talked to me a cow. என்ன மாட்டுக்கிட்ட கூட்டிட்டு போய் பால் கறக்கணுமா? அந்த பக்கெட் அப்படியே அவ மூஞ்சில தூக்கி எறியலாமா கோவம் வந்தது. ஆனா உங்க குடும்ப மரியாதைக்காக பேசாம வந்தேன். ஆனா ஒண்ணு விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன் அந்த பொம்பளைய. ஐ மீன் ஐம் மிர்னாலினி. நான் போய் பால் கறக்கிறதா? மை ஃபுட். என்னாச்சு? பேசாம இருக்கீங்க? நீங்க மறந்துட்டீங்களா? எங்க அம்மா அப்பா என்ன எவ்வளவு செல்லமா வளர்த்து உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? இப்படி ஒரு கிராமத்துல வந்து பாலுக்காக நான் எவ்வளவு கேவலப்படுறேன். இந்த வீட்டுல ஒரு டம்ளர் பாலுக்கு கூட வழி இல்ல. அப்படி இருக்கும்போது 2 ரோட்டி சாப்பிட்டதுக்காக எப்படி பேசினா அந்த பொம்பளை? ஆனா ராதிகா தான் தேவையில்லாம குடும்ப மானத்தை காப்பாத்துறேன்னு முட்டாள்தனம் பண்ணிட்டா. அவளுக்கு வேணும்னா அவ பாட்டு பெரிய ஆளா இருக்கலாம். கிரேசி பீப்பிள். கொஞ்ச நேரமாவது பேசுறதை நிறுத்துறியா? இன்னைக்கு ராதிகாவால தான் நாம எல்லாரும் ஒருவேளை சாப்பாடாவது சாப்பிடுறோம். தெரியுமா உனக்கு? இவ்ளோ கஷ்டமான நேரத்திலயும் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோம்னா அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. உண்மையிலேயே நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ்ளோ கஷ்டத்துல நாம எங்க போயிருப்போம்? வேற எங்க போறது சொல்லு? கிடைச்ச இடத்துலயாவது வாயை மூடிட்டு சும்மா இரு. இருக்க முடியாதே உன்னால. இங்க ஒருத்தர் இருக்காரு, இவரை கேட்டு பாப்போம். இங்க ராஜ வைத்தியம் பண்ற வைத்தியர் எங்க இருக்காரு? அதோ மேல. அங்கதானா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லது. வணக்கம் வைத்தியர் ஐயா. உட்காருங்க. இருக்கட்டும், உட்காருமா. நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க. ஐயா, நாங்க பிருந்தாவனத்துல இருந்து வர்றோம். அங்க உள்ள வைத்தியர் பிரமானந்தம் தான் உங்களை பார்க்க அனுப்பி வச்சாரு. அப்படியா? பிரமானந்தம் தான் அனுப்பி வச்சாரா?
அவரும் நானும் சின்ன வயசுல இருந்து நண்பர்கள். சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வைத்தியரையா, பாட்டிமா ரொம்ப முடியாம இருக்காங்க. சமீபமா நடந்தது எதுவும் அவங்களுக்கு நினைவில்ல. இன்னும் பழைய ஞாபகத்திலே இருக்காங்க. அதோட அதே மாதிரிதான் மத்தவங்க கிட்டே அவங்க பேசுறாங்க. நாங்க உங்களை பாக்குறதுக்காகவே பிருந்தாவனத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க எங்க கூட வந்தாலே போதும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என் பாட்டி கண்டிப்பா குணமாயிடுவாங்க. இத பாருமா, உன்னோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் நான் உங்க கூட பிருந்தாவனத்துக்கு கண்டிப்பா வர முடியாது. ஏன்னா என்ன பாக்குறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வர்றாங்க, வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. நான் ஒருத்தருக்கு வைத்தியம் பண்றதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு என்னால வர முடியாது இல்லையா? வைத்தியரையா, நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட உங்களை பார்க்க வந்திருக்கோம். முழு நம்பிக்கையோட வந்திருக்கோம். எங்களை நீங்க ஏமாத்திராதீங்க வைத்தியரையா. இத பாருங்க சாஸ்திரி ஐயா, உங்களுடைய மனவேதனை எனக்கு நல்லா புரியுது. இத்தனை நோயாளிகளையும் நான் இங்க விட்டுட்டு நான் பிருந்தாவனத்துக்கு வரணும்னா அது என்னால முடியாத காரியம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, பேசாம அவங்கள இங்க கூட்டிட்டு வர்றது நல்லது. ஆனா வைத்தியரையா, எங்க அம்மா இப்போ அங்க இருந்து வர்ற அளவுக்கு இல்ல. அவங்களால வர முடியாது. அவங்கள எப்படி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வர முடியும்? நீங்க தான் வரணும். நீங்க இவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி கேட்டீங்கன்னா எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. அவங்கள ஆக்ராவுக்கு கூட்டிட்டு வரதான் எல்லாருக்குமே நல்லது. அப்பதான் அவங்களுக்கு என்னன்னு பார்த்து மருந்து தர முடியும். ஏன்னா அவங்க உடம்புக்கு என்ன வியாதின்னு நான் பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் தானே என்ன மருந்து கொடுக்கறதுன்னு நான் முடிவு பண்ணணும். சரி வைத்தியர் ஐயா, நீங்க சொல்ற மாதிரியே செய்றோம். இப்போதைக்கு வேணா நீங்க சொல்றத வச்சு நான் ஒண்ணு தர்றேன். ஆக்ராவுக்கு அவங்கள கூட்டிட்டு வர வரைக்கும் இந்த மருந்தை நீங்க கொடுங்க. சரி. ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுங்க, பாலோட சேர்த்து கொடுங்க. சரி. இத சாப்பிட்டா அவங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அங்க இருந்து இங்க வரும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி. வைத்தியர் ஐயா, உங்களோட தட்சணை? சாஸ்திரி ஐயா, அதை நான் சிகிச்சை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி வைத்தியரையா. நான் என் பாட்டிமாவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வர பாக்குறேன். சரி, போலாம். வர ஐயா. சாஸ்திரி ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா என்ன? சர்மா, நீங்களா? வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா உங்களை பார்த்து. வணக்கம் ராதிகாமா, எப்படி இருக்கீங்க? இவர் சர்மா, நம்ம பிருந்தாவனம் தான். நான் இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். நீ வேணா போய் மேல பார்த்துட்டு வா. உங்களை பார்த்ததே எனக்கு பெரிய அதிசயம்தான். நானே